ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆங்கிலம் கற்கலாம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1500+ டெய்லி யூஸ்டு சென்டென்ஸோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோனில் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த யூபிஐ ஐடி ஜிபேக்கு நேராக இருக்க கோமதி R0605@OKSBI இந்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணிவிட்டு 20 rupees சென்ட் பண்ணிவிட்டு அதோட உங்கள் மெயில் ஐடியோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பரோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃபை நான் உங்கள் மெயிலுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். அதுவே நீ என்ன செய்ய போகிற, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி கேட்குறது? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ going to do. அதுவே நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? வாட் டிட் யூ டூ, வாட் டிட் யூ டூ. நான் என்னோடய வேலையை செஞ்சேன், நான் என் வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி சொல்கிறது? ஐ டிட் மை ஜாப், ஐ டிட் மை ஜாப். அப்படி இல்லைன்னா ஐ டிட் மை ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது, நான் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன், நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ டிட் ஹவுஸ் ஒர்க், ஐ டிட் ஹவுஸ் ஒர்க். அதுவே நான் வீட்டு வேலை செய்தேன், நான் வீட்டு வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலத்தில் தான் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோன்னா அதுக்கு ஐ வாஸ் டூயிங் ஹவுஸ் ஒர்க், ஐ வாஸ் டூயிங் ஹவுஸ் ஒர்க். நான் வீட்டு வேலை செய்ய போகிறேன். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் நான் வீட்டு வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் செய்ய போகிறத சொன்னோம்னா ஐ ஆம் கோயிங் டு டூ ஹவுஸ் ஒர்க், ஐ ஆம் கோயிங் டு டூ ஹவுஸ் ஒர்க். நீ செய்ய வேலை ஏதாவது இருக்கா, நீ செய்யறதுக்கு வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு do you have any work to do, do you have any work to do. நான் எதுவுமே செய்யலை, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ didn't do anything, ஐ didn't do anything. ராம் என்ன செஞ்சார், ராம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வாட் டிட் ராம் மேக், வாட் டிட் ராம் மேக். அவள் ஏன் அப்படி செய்தா, அவள் ஏன் அப்படி செஞ்சா, அவள் ஏன் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. why did she do that, why did she do that. அவர் ஏன் அப்படி செஞ்சார்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஐ wonder why he did that, ஐ wonder why he did that. இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சீங்க, இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாட் டிட் யூ டூ திஸ் மார்னிங், வாட் டிட் யூ டூ திஸ் மார்னிங். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐ நோ தட் யூ டிட் யுவர் பெஸ்ட், ஐ நோ தட் யூ டிட் யுவர் பெஸ்ட். இதெல்லாம் ஏன் செஞ்ச, இதெல்லாம் ஏன் செய்த அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு why did you do all this, why did you do all this. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு முடிவு செய்ய முடியுமா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கேன் யூ டிசைட் வாட் டு டூ நெக்ஸ்ட், கேன் யூ டிசைட் வாட் டு டூ நெக்ஸ்ட். என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். I guess there is nothing I can do, I guess there is nothing I can do. நான் எதையும் செய்வேன், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு I will do anything, I will do anything. உன்னோட தந்தை என்ன செய்கிறார், உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ, வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. நான் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டேன், நான் கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு ஐ எம் ஆல்மோஸ்ட் டன்,
ஐ ஆம் ஆல்மோஸ்ட் டன். நான் அதை செய்திருக்கக்கூடாது, நான் அதை செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஷுடன்ட் ஹாவ் டன் தட். ஐ ஷுடன்ட் ஹாவ் டன் தட். அவர் என்ன செய்தார்னு தெரியுமா, அவர் என்ன செஞ்சார்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொல்லி கேட்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் டு யூ நோ வாட் ஹீ ஹாஸ் டன்? டு யூ நோ வாட் ஹீ ஹாஸ் டன்? அவ அதை நேற்று செஞ்சுருக்கணும், அவ அதை நேற்று செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஷி மஸ்ட் ஹாவ் டன் இட் எஸ்டர்டே. ஷி மஸ்ட் ஹாவ் டன் இட் எஸ்டர்டே. உங்கள் உதவி இல்லாமல் என்னால் அதை செஞ்சுருக்க முடியாது, உங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் அதை செஞ்சுருக்க முடியாதுன்றதுக்கு வித்தவுட் யோர் ஹெல்ப் ஐ குடன்ட் ஹாவ் டன் இட். வித்தவுட் யோர் ஹெல்ப் ஐ குடன்ட் ஹாவ் டன் இட். எதையும் அவசரத்தில் செய்யாத, எதையுமே அவசரத்தில் செய்யாத அப்படின்றதுக்கு டோன்ட் டூ எனிதிங் இன் ஹாஸ்ட். டோன்ட் டூ எனிதிங் இன் ஹாஸ்ட். ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியப்படுத்து, நீ ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியப்படுத்து அப்படின்றதுக்கு லெட் மீ நோ பிஃபோர் யூ டூ எனிதிங். லெட் மீ நோ பிஃபோர் யூ டூ எனிதிங். சீக்கிரம் செய்து முடி. இப்போ ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அதை சீக்கிரம் செஞ்சு முடி அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் டூ இட் குயிக்லி. டூ இட் குயிக்லி. சீக்கிரம் செய்து முடினா டூ இட் குயிக்லி. பொறுமையாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. எப்போவுமே பொறுமையாக இருந்து நீ என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா பி பேஷண்ட் அண்ட் டூ வாட் யூ ஹாவ் டு டூ. Be patient and do what you have to do. நீ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும். இப்போ சும்மா துருன்னு தான் நான் என்ன செய்யட்டேன்னு கேட்டால் நீ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? It is enough if you do nothing. It is enough if you do nothing. நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும்னா it is enough if you do nothing. நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங் இஸ் ராங். வாட் ஆர் யூ டூயிங் இஸ் ராங்.